வணக்கம். இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்வதற்காக திடீரென திட்டம் தீட்ட காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற கருத்துக்கள் முரண்பட்ட என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி தந்தால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. லைக் பண்ணலைன்னு சொன்னால் வீடியோ நிறைய பேரிடம் போகாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது போதும், நிறைய பேரிடம் அந்த செய்தி போய் சேரும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இன்று கைது செய்ய சொல்லி பாராளுமன்றத்தில் அதுக்கான பிடியாணை இன்று மாலை டாக்டரிடம் கையளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. டாக்டர் அதை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இன்று சொல்லியிருந்தார். அதாவது தன்னிடம் பிடியாணைக்கான கடிதம் கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி தர சொன்னதாக சொல்லியிருந்தார். அதில் தான் இத்தனை மணிக்கு தனக்கு கிடைக்கப்பெற்றதாக, அதாவது காலை 9 மணிக்கு ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருந்தன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய சொல்லி கோட்டை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது போலீசாருக்கு அப்படின்ற செய்தி காலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் தடல்புடலாக இதற்கான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்ற சபாநாயகரிடம் தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்கிறாரு. சஜித் பிரேமதாச அங்கே சண்டை பிடிக்கிறாரு. சஜித் பிரேமதாச சண்டை பிடிப்பது மட்டுமில்லாமல் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வரப்பிரசாதம் மீறப்படுவதாக அங்கே சண்டை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல தமிழரசு கட்சிகள் எல்லாமே அமைதியாக இருக்கிறது. எந்த ஒரு தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாய் திறக்கவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்வதற்கு அதிகாரமா அல்லது கைது செய்வதற்கு இன்று அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது. அது சம்பந்தமாக கோட்டை நீதிமன்றத்தோடு அதற்கான தகவல்கள் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் சொல்கிறாரு. அதனை மீறி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு மாலையில் இந்த கடிதம் கையில் கிடைக்கிறது. கையில் கிடைத்த பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாதனை கையொப்பமிட்டு எடுக்கிறதுக்கு அவர் கையொப்பமிட்டு எடுக்கிறார் அந்த கடிதத்தை. சரி, இது சுருக்கமாக இதான் நடந்த விஷயம். இதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தினுடைய வரப்பிரசாதங்கள் மீற முடியுமா, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கிறதா, பாராளுமன்றத்துக்கு போவதா அப்படின்ற பொழுது ஒரு மக்களினுடைய சமூகம் என்று சொல்றதில்ல, மக்களினால் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்ற கட்டளைகளை மீறக்கூடாது. நீதிமன்றத்துக்கு சரியான முறையில் தகவலை வழங்கிவிட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு விட்டு அதுக்கப்புறமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதமாக பார்க்கப்படுறது. சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர, நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா நடந்தது, எதுக்காக திடீரென டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கைது செய்ய என்று சொல்லி செய்திகளில் ஊடகங்களில் வந்தது. இதில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற நிறைய பேர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கைது செய்யணும்னு சொல்லி சந்தோஷப்பட்ட நிறைய பேர் அப்படின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுடைய சமூக ஊடக பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கைது செய்யணும், உடனடியாக கைது செய்து உடனே சிறைக்குள்ள போடணும். அதில் ஒரு சமூக ஊடகத்துல எல்லாம் பார்த்தேன், நீ என்னடா பேச்செல்லாம் பேசின, உனக்கெல்லாம் இதெல்லாம் கட்டாயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோக்கள் சமூக ஊடக பரப்பில் பகிரப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான ஊடகங்களும் அவ்வாறான கருத்துக்களை தான் பரவலாக பகிர்ந்திருந்தன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் கைது செய்யப்படவில்லை அப்படின்றது பிறருக்கு இப்போ பேரதிர்ச்சி. ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்ற வரப்பிரசாதத்தின் அடிப்படையில் அவர் பாராளுமன்ற அமர்வுகளில் இருப்பதனால அவரை கைது செய்ய முடியாது. பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்கு அதுக்கான நடவடிக்கைகளை பாராளுமன்றம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் தான் ஒவ்வொரு சட்டங்களும் இயற்றப்படுறது. இது பலருக்கு புரிவதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக அவ்வளவு சிங்கள கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கிறார்கள். ஆளும் தரப்பில் இல்லை, எதிர்கட்சியிலிருந்து. ஆனால் எங்களோட தமிழ் தரப்பிலேருந்து யாரும் பதிலளிக்கல அப்படின்றது மிக வேதனைக்குரிய விஷயம். யாருமே குரல் கொடுக்கலைன்றது
வேதனைக்குரிய ஒரு விஷயம். இங்கே பார்க்கலாம். சரி, அது வந்து நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி இந்த திருடர் கூட்டம் திருந்த போகிறதுல இன்னைக்கு ஏதாவது ஒரு திருட்டுகள் செய்கின்ற பொழுது அதுக்கு டாக்டர் ராமநாதன் அவர்கள் குரல் கொடுக்கவில்லைன்னு சொல்லி அதை வந்து பேசு பொருளாக்குவாங்க. அப்படியான நேரத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்காது ஏதோ ஒரு வழிக்கு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்த டாக்டர் ராமநாதன் அவர்கள் நடுக சொல்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி இன்னும் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் வந்து நீதி மன்றத்துக்கு பல வழக்குகளுக்கு சென்றனர். தனக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். டாக்டர் ராமநாதனாவுக்கான சரியான வரப்பிரசாதம் வந்து இங்கே மீறப்படுறது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்ன விஷயம் இன்றைக்கு பரபரப்பாக சமூக ஊடகங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நான் விஷயத்துக்குள்ளே போகலாம். என்னத்துக்காக டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு திடீரென்று இன்றைக்கு கைது, அதாவது வந்து டாக்டர் ராமநாதனாவை கைது செய்வதற்கு யார் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துப்பான்னு சொல்லி ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய ஒரு கருத்து தான். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஊகம் தான். இதில் வந்து யாருடைய கருத்துக்களையும் இதுக்குள்ளே உள்வாங்கல. அதில் டாக்டர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை நான் உள்வாங்கி கொண்டு நான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களோட பயந்துக்கிறேன். அதாவது நேற்றைக்கு வந்து பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் ஆளுந்தரப்புக்கும் இடையில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் அல்லது கருத்து முரண்பாடுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை முட்டாளன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சாபம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்று மாலை இதுக்கு பதிலடியாக நான் வந்து ஒரு செயற்காளர் இல்லை, என்னுடைய தந்தை என்னை சரியான முறையில் தான் பெற்றிருக்கிறார், நான் வந்து மற்றவர்களைப் போல என்னுடைய குடும்ப பின்னணி தவறானது இல்லை அப்படின்ற கருத்துக்களை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முழங்கினார். இது பெரிசாக பேசு பொருளாக இல்லாவிட்டாலும் ஏன்னா காலமே விமல் ரத்நாயக்கா அதே மாதிரி சபாநாயகர் அவர்கள் காய்ச்ச பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த அந்த விஷயங்கள் மாலை நேரம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் திருப்பி அடித்த பதில் வந்து யாருமே பெருசாக பேசலை, எந்த ஊடகங்களிலும் வரல. ஆனால் இது இவ்வளவு வெகு விரைவாக டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு பிடியானை வருமா அப்படின்றதான் பெரிய பிரச்சனை. தன்னுடைய சட்டத்தரணி ஊடாக தான் நீதிமன்றம் அல்ல பாராளுமன்ற அமர்வுகளில் இருப்பதனால உடனே வர முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்திலும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பிடியானை பிறப்பிக்கின்ற பொழுது இதுக்கு பின்னாடி நேற்றைக்கு நடந்த பாராளுமன்ற அமர்வுகள் காரணமாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருகிறது. நீங்கள் டாக்டர் ராமநாதன் அவனுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்கிற கருத்துக்கள் சரியா தவறா அப்படின்றத சொல்லுங்கள். அதே நேரத்தில் டாக்டர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வர இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் தான் வந்து தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து ஆளுந்தரப்பினை தொடர்ச்சியாக தான் தாக்கி பேசுவது அல்லது அவர்களுக்காக எதிராக கருத்துக்கள் சொல்வது அப்படின்ற பட்சத்தில் வந்து தனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து கொடுப்பார்கள் அப்படின்றதுல தனக்கு சந்தேகம் இல்லை. நிச்சயமாக இதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ற ஒரு நாள் என்னை பிடிச்சி உள்ள போடுவார்கள்னு சொல்லி கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னம் கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பகிர்வில் சொல்லியிருந்தார். நிச்சயமாக என்னத்துக்கு உள்ள போடுவார்கள் வெகு விரைவில், அதை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மக்களுக்காக நான் அந்த 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 சிறை வாழ்க்கையை நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறது நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இன்றைய பாராளுமன்றத்தில் நடந்த இந்த விஷயம் அப்படின்றது பல சந்தேகங்களை கட்டாயம் தோன்றுவிக்கும். அது இதனால தான் சில நேரங்களில் என்னவோ தெரியவில்லை, இப்போ எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் ராமநாதன் அவர்களை காப்பாற்றணும் அல்லது டாக்டர் ராமநாதன் அவர்கள் இன்றைய சபை அமர்வுகளில் இருக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில் எல்லாருமே வந்து அங்கே குரல் கொடுத்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதி அமைச்சு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்று நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் டாக்டர் காரசாரமான பதில்களை சொல்லியிருந்தார். அதாவது நீதி அமைச்சு சம்பந்தமாக அந்த அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலையில் சுட்டு கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருந்த இந்த நேரத்தில் வந்து நீதி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாட்டில் தன்னுடைய வீட்டில் இருந்ததன் காரணமாக இது சரியான முறையில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல, அவர் வந்து இந்த பதவியை விட்டு விலகணும் அப்படின்றத இன்று பாராளுமன்றத்தினுடைய பேசப்போகிறோம். அப்படி என்று இருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லி இருந்தார். அதாவது
ஒரு தந்தை தாய் இல்லாத ஒரு கஷ்டப்படுகின்ற எனக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். அதே மாதிரி இந்த இறந்த குடும்பங்களுடைய தந்தை தாயை அல்லது பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு தான் அதனுடைய வலிகள் தெரியும். உங்களுக்கெல்லாம் அதனுடைய வலிகள் தெரியாது. நீங்கள் அன்றைய நாளில் வந்து நீங்கள் படுத்து நித்திர கொண்டுட்டீங்க. நீங்கள் இதுக்கான பொறுப்பு கூறலை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த சுட்டவர்கள் மீது இப்போ வந்து அரசாங்கம் வந்து வழக்கு தாக்கல் செய்ய போவதாக சொல்லப்படுகிறது. அதனால் சுட்டவர்கள் மீது அரசாங்கம் வழக்கு தாக்கல் செய்கின்ற இந்த நேரத்தில் வந்து டாக்டர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நீங்கள் இன்றைக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் அடுத்த இன்னொரு பாராளுமன்ற தேர்தலில் இன்னொரு அரசாங்கம் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் 25 வருஷம் மூலம் 30 வருஷத்துக்கு மேலே சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதுக்கான பொறுப்பு துறப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து வச்சு நாளைக்கு அல்லது வந்து அடுத்தடுத்த வாரங்களில் டாக்டர் ராமநாதனுக்கு பழிவாங்கல் நடக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஊகம் தான். நீங்கள் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத